அவரது பேரன்பை சொல்லாமல் நீ மௌனம் படைத்த இறைவன். பாஸ்டர். சாரி பிரதர், கொஞ்சம் டிராவலிங்ல இருந்தேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அருமையான ஊழியர் பாஸ்டர் கர்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெரியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா, இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிற ஊழியருக்கு மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் வார்த்தைகள் கூடாக வழி நடத்துவார். கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆமென். காட் பிளஸ் யூ பிரதர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை வழிநடத்துகிறவராய், நம்மை காப்பாற்றுகிறவராய், நம்மை ஆதரிக்கிறவராய் அவர் செயல்படும் போது அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் நம்முடைய பாரத்தை அவர் மீது வைத்து விட வேண்டும். உலகத்திற்குரியதான பாரம். இரண்டாவதாக பாவத்துக்குரியதான பாரம். விடுதலை என்பது, விடுவிக்கப்பட என்பது மனிதன் இந்த உலகத்தை ஜெயம் கொள்ளுவதற்கு, ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கொடுக்கிற கிருபை என்னவென்றால், நம்மோடு துணையாய் நின்று நம்மை ஆதரிக்கிறார். ஆகவே அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால், நம்முடைய சரீரம் சில கவலையினால், சில பாரத்தினால், சில நொந்திருக்கிற நேரத்தினால், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாரமாய் இருக்கிறது. இந்த பாரத்தை கர்த்தர் மீது வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பாரத்தை இறக்கி வைப்பது. ஒருவன் தலைமீது சுமந்து கொண்டிருக்கிற சுமையை சுமந்து செல்லும் பொழுது அவனுடைய தலைக்குத்தான், அவனுக்குத்தான் தெரியும் அது எவ்வளவு பாரமாய் இருக்கிறது என்று. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பாரங்களை கர்த்தர் மீது வைக்க வேண்டும். சுமந்து கொண்டுகிற, நம்மோடு வாழ்கிறது இந்த பாரங்கள் எல்லாம். ஆண்டவர் திட்டவட்டமாக பேசுகிறார், உன் பாரத்தை கர்த்தர் மீது வைத்து விடு. வைக்க வேண்டிய கடமை நம்முடையது. நம்முடைய பாரத்தை சுமந்து தீர்க்கிற கடமை அவருடையது. அவர் சுமந்து தீர்க்கிறார். அதற்காகத்தான் இந்த உலகத்தில் வந்தார். இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையில் உலகத்துக்குரிய பாரங்கள் சுமந்து கொண்டே இருக்கிறோம். அடுத்தடுத்து தாக்கப்படுகிறோம். அடுத்தடுத்து நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த பாரங்கள். ஆகவே இந்த பாரத்திலிருந்து நாம் விடுதலை அடைவதற்கு அவருடைய உதவியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய உதவி
நமக்கு தேவையானது. ஒன்று உலகத்துக்குரிய பாரம், ஒன்று பிசாசு நம்மை அடிமைப்படுத்தி பாவ வழியில் நடத்தி பாவத்திற்கு கீழ்ப்படுகிற அளவுக்கு நம்மை தவறான பாதையில் நடத்தும் போது இது வாழ்க்கையின் பாவ பாரமாக மாறுகிறது. அநேகர் இந்த பாவ மன்னிப்பு இல்லாமல் பாவத்தினுடைய பாரத்தை தொடர்ந்து சுமந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர், அவர் போதுமானவர், அவர் ஜீவிக்கிறவர், அவர் ஜீவன் உள்ளவர். அவருடைய நாமத்தை நம்பி வாழ்கிற பிள்ளைகளுக்கு 2 பாவ வழியிலிருந்து 2 பாரத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். ஒன்று உலகத்தின் பாரம், இன்னொன்று பாவத்தினுடைய பிசாசு கொண்டு வந்து அழுத்தம் கொடுக்கிற அந்த பாவ பாரம். ஆண்டவரிடத்தில் நாம் பாரத்தை வைத்துவிட்ட பிறகு அவர் நம்முடைய பாரத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்மை எப்படி வழிநடத்துகிறார் என்று வேதம் சொல்லும் பொழுது யாத்திராகமம் 19:4 சொல்லுகிறார் ஆண்டவர், நாங்கள் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை கழுகுகளுடைய சட்டையின் மேல் சுமந்து ஆண்டவர் நம்மை சுமக்கிற தேவனாய், கழுகு எப்படி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய ரக்கையின் மீது வைத்து சுமந்து செல்லுகிறதோ அதை காட்டிலும் மேலாக கர்த்தர் சுமந்து செல்லுகிறார். உங்களை என்னண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். உங்களை என்னண்டையில் சேர்ந்து கொண்டிருக்க அவர் அண்டையில் நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். நம் பாரத்தை நாம் அவர் மீது வைத்து விடும் போது அவர் நம்மை விடுதலையாக்கி, பாரத்திலிருந்து விடுதலையாக்கி அவருடைய செட்டைகளின் கீழ் சுமந்து அவருடைய அண்டையில் நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். எந்த சேதமும் அணுகாதபடி காக்கிற தேவனாய் நமக்கு கடந்து வருகிறார். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் இன்னொரு வகையில் சொல்லுகிறான். சங்கீதம் 18:35, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காரியம் என்னை பெரியவனாக்கும், உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். நம் பாரத்தை அவர் மீது வைத்து விசுவாசத்தை அவர் மீது நாம் வைக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். ரட்சிப்பு என்பது மீட்பு. விடுதலை அடைந்த பிறகு என் ஆத்துமா, என் சரீரம் ரட்சிக்கப்படுகிறது, மீட்கப்படுகிறது. யாரால? அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே. அவருடைய வார்த்தை நமக்கு
ரட்சிப்பை கொடுத்து அவருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறது. அவருடைய வலது கரத்தினாலே தாங்குகிறோம். அவருடைய வலது கரத்தினாலே நம்மை பெரியவனாக்குகிறார். அவருடைய கரம் எங்கு சென்றாலும் நமக்கு துணையாய் நிற்கிறது. அவருடைய கரத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அவருடைய கரம் என்றென்றைக்கும் நமக்கு துணையாய் நிற்கிறது. சங்கீதக்காரன் இன்னொரு வகையிலே அழுத்த திருத்தமாக சொல்லுகிறான். 91ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், உன் பாதங்களின் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தன் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். உன் பாதங்களில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கையை ஏந்தி கொண்டு போவார்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. அவருடைய கரம் நம்மை தேற்றுகிறது. அவருடைய கரம் நம்மை ஆதரிக்கிறது. அவருடைய கரத்தினாலே நாம் தாக்கப்படுகிறோம். கர்த்தருடைய ஆவி நம்மோடு கூட இருக்கும் போது அந்த ஆவி நமக்கு விடுதலை கொடுக்கிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன்னை தங்கள் கைகளினால் ஏந்தி போவார்கள், ஏந்தி கொண்டு போவார்கள். நம்முடைய கால் தடுமாறாதபடி கர்த்தருடைய ஆவி நமக்கு துணையாய் நிற்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏசாயா 41:10 சொல்லி இருக்கிறபடி, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். நீ பயப்படாது, நீ பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதுதான் ஆண்டவர் நம்மை தேற்றுவது. நம்முடைய பாரத்தை அவர் மீது வைத்து விடும் பொழுது, மன்னிப்பு கேட்டு பாவ பாரத்தை விட்டு விலகி வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாது மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாது, நீ கலங்காது, நீ திகையாது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வாக்கு தத்தத்தை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கருமையானவிலே இந்த வாக்கு தத்துவம் அநேகருக்கு தெரிந்த வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தில் அநேக முறை நாம் அநேகருக்கு இந்த வாக்கு தத்தமாய் கொடுத்திருக்கலாம். அநேகர் நமக்கு வாக்கு தத்தமாய் கொடுத்திருக்கலாம். இதனுடைய ஆழத்தை பார்க்கும் பொழுது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். திகையாது, நான் உன் தேவன், நான் உன் தேவன் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுங்க. அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இரவும் பகலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். துன்பத்தில் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். கவலையில் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். தூக்கத்தில் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். வீழ்த்து கொண்டிருக்கும் போது தேவனாய் இருக்கிறார். கண்ணீர் விடும் போது தேவனாய் இருக்கு. சந்தோஷத்தில் தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது நான் உன் தேவன் என்று சொல்லி அவர் என்னென்ன செய்கிறார் என்பதை
அவர் சுட்டி காட்டுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பலப்படுத்துகிற கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். பலனடைவதற்கு அவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே உன் பாரத்தை அவர் மீது வெற்றுவிடு. அவர் ஆதரிக்கிறதே. இந்த மாதத்திலே கர்த்தர் உன்னை முற்றிலுமாக ஆதரித்து காப்பாற்ற வேண்டும் என்று தான் நாம் விசுவாசிக்கிறோம். உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த உலகத்துல யார் சகாயம் பண்ண விட்டாலும் கர்த்தர் சகாயம் பண்ணுவார். என் நீதியின் வலது கரத்தினால் தாங்கு. நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நீதியின் கரம், தாங்குகின்ற கரம், அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நாம் தாங்கப்படுகிறோம். ஆகவே நாம் செய்ய வேண்டிய கடமை அவர் மீது பாரத்தை வைத்துவிட வேண்டும். எந்தெந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாயோ அதையெல்லாம் அவர் மீது வைத்துவிட வேண்டும். அவர் பார்த்து கொள்வார். அவர் உங்களை ஆதரிப்பார். ஆதரிக்கிற தேவன், தாங்கும் தேவன். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதுதான் வாக்குத்தத்தம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போது சத்ருவும் நமக்கு சாதகமாய் வந்து விடுவான். அதுல எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. அவர் நமக்காக சாதகமாய் இருக்க வேண்டும். அவர் நம்மோடு இருக்க வேண்டும். அவரே தாங்குகிறவர், அவரே சகாயம் பண்ணுகிறவர், அவரே நம்மை தேற்றுகிறவர், அவரே அவருடைய வாக்குத்தத்தத்தினாலே நம்மை ஆதரிக்கிறவர். அவருடைய பசுத்த நாமம், உயர்த்தப்பட்ட நாமம், மகிமை நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம், ஜீவனுள்ள நாமம். அந்த நாமத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு அவரோடு வாழ்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். யார் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் கர்த்தர் நமக்கு சாதகமா இருந்தால் போதும். எந்த விரோதத்தை கொண்டு வந்து, யுத்தத்தை கொண்டு வந்து நமக்கு கண்ணீர் விடுகின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை டேமேஜ் படுத்த யார் விரோதமாய் எழும்புகிறார்களோ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போது யார் எழும்பினாலும் ஆண்டவர் முறியடிப்பார். ஏனென்றால் வேத வசனத்தில் யாத்திராகம் 14:14 சொல்லி இருக்கிறபடி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்க. ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். எந்த சத்ரு நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் அவர் நம்மை ஆதரிக்கிற கர்த்தர், அவர் நம்மை தாங்குகிற கர்த்தர். ஆகவே கர்த்தரால தேற்றப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யார் உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் கர்த்தருடைய ஆவி உனக்கு துணையாய் நிற்கும். கர்த்தர் உனக்கு துணையாய் நிற்பார். அதான் அந்த வேத வசனத்தில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த காரியம். உன் பாரத்தை கர்த்தர் மீது வைத்துவிடு. கேள்வி என்னவென்றால், நம்முடைய பாரத்தை கர்த்தர் மீது இறக்கிவிட்டு நாம் லகுவாய் மாறுகிறோமா? இதுல கூட விருப்பம் இருக்க வேண்டும். சுமந்து கொண்டிருப்பதை, பாரத்தை விட்டு கொடுப்பதற்கு சில நேரத்தில் நம்முடைய இதயம் கடினப்படுகிறது. பாரத்தை கர்த்தரிடத்தில் ஒப்படைக்கிற ஒரு விசுவாசியாய் இருக்கும் போது அவர் உன்னை ஆதரிப்பார். எல்லா காரியத்திலும் ஆதரிப்பார்.
எல்லா நேரத்திலும் ஆதரி. எந்த நேரத்தில் கூப்பிடுகிறாயோ அந்த நேரத்தில் தாங்குகிற கர்த்தராய், ஆதரிக்கிற கர்த்தராய், அவருடைய கரத்தினாலே தாங்குகிற கர்த்தராய் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் ஒருவர் நம்மை ஆதரிக்கிறவர், இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய பாரங்கள் எது எது இருக்கிறதோ அவையெல்லாம் கர்த்தர் மீது வைப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டும். அவர் மீது இறக்கி வைத்த பிறகுதான் உன் பாரங்களை சுமக்க, நம்முடைய பாரங்களை சுமப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தவர். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்தில் இயேசுவை நேசித்து அவருடைய வார்த்தை வைத்து வாழ்கிற பிள்ளைகள் அவர் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தத்தை உண்மையாய் விசுவாசித்து தன் வாழ்க்கையிலே சந்திக்கிற எல்லா பாரத்தையும் கர்த்தர் மீது வைத்து விட்டு விடுதலை அடைந்த பிள்ளைகளாய் வாழ்கிறதை இந்த உலகத்தில் பார்க்கிறோம். அதேதான் உன்னை ஆதரிக்கும் கர்த்தரை நீ தேடிக்கொள்ளும் போது அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் மீது நம்பிக்கை வைக்கும் போது அந்த நம்பிக்கை வீண் போகாது. அந்த நம்பிக்கை உன்னை காப்பாற்றும். அந்த நம்பிக்கை உன்னை ஆதரிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகவே நாம் பார்த்தோம், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்ற வாக்கு தத்தத்தை கொடுத்து நம்மை தேற்றுகிற கர்த்தராயிருக்கிறார். தோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால், உனக்கு விரோதமாய் கூடுகிறவர்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போது, பயப்படாதே என்று சொல்லுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போது அவர் நம்மை ஆதரிக்கிறார், அவர் நம்மை தாங்குகிறார், அவர் நம்மை நம்முடைய வலது கரத்தை பலப்படுத்தி நமக்கு சாதகமாய் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரும் எத்தனையோ பலவிதமான காரியங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அவையெல்லாம் உலகத்தினுடைய பாரமாய் நம்முடைய வாழ்க்கையில் மாறினாலும் எந்தெந்த பாரங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் ஆண்டவருடைய கரத்தில இறக்கி வைத்து ஒப்படைத்து விடும் பொழுது நமக்கு விடுதலை செய்கிற கர்த்தராய், ஆதரிக்கிற கர்த்தராய் நமக்கு கூட இருந்து நம்மை காப்பாற்றுவார். கேள்வி என்னவென்றால், நாம் முற்றிலுமாக முழு இருதயத்தோடு நாம் சுமந்து கொண்டிருக்கிற பாரத்தை அவர் மீது வைக்கிறோமா? இதைத்தான் சிந்திக்க வேண்டும். எவ்விதமாக நம்முடைய பாரத்தை அவர் மீது வைக்கிறோம்? யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. நம்முடைய பாரத்தை அவர் மீது வைக்கும் பொழுது அவர் நம்முடைய பாரத்தை சுமக்கிறார். நம்மோடு அவர் இடைப்பட்டு நம்மை ஆதரிக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார். ஆகவே எனக்கு அருமையானவில்லை, சில வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தோம். எவ்விதமாய் அவருடைய வலது கரத்தினாலே நம்மை தாங்குகிறார், அவருடைய வசனத்தை வைத்து எவ்விதமாக நம்மை தேற்றுகிறார், எவ்விதமாக அவர் நம்முடைய பாரங்களை அவர் மீது ஏற்றுக்கொண்டு நம்மை ஆதரிக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். உண்மையாகவே உனக்கு தான் தெரியும்
எந்தெந்த பாரத்தை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று. இதோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கர்த்தர் உன் பாரத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக அவர் இந்த வசனத்தின் மூலமாக உன்னோடு பேசுகிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். சங்கீதக்காரனோடு சேர்ந்து உன் பாரத்தை கர்த்தர் மீது வைத்து விடு என்ற இந்த சப்ஜெக்டோடு பேச கிருபை தந்தீர். நாங்கள் வைத்து விட்டால் நீ ஆதரிக்கிற தேவனாய், கருத்தை பிடித்து வழிநடத்துகிற தேவனாய், காப்பாற்றுகிற தேவனாய், தாங்கும் தேவனாய், ஆண்டவரே, என்ன விரோதிகள் எங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் விடுதலை கொடுக்கிற கர்த்தராய் எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பின் கரம் துணையாய் நிற்கட்டும். நிறைய கர்த்தராய் இருந்து கேட்கிற பிள்ளைகள், கேட்டு கொண்டிருந்த பிள்ளைகள், கேட்க போகிற பிள்ளைகளையும் இந்த வார்த்தையின் மூலமாக நீர் பேசுவீராக. நீரே விடுவிக்கிற கர்த்தராய் இந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய வலது கரத்தினாலே தாங்குவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஐயா.